என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் என் மனமே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கையை தட்டி பாடுமா. 1 ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் நன்றி சொல்லுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்க நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. முடிஞ்சதுன்னு சரித்திரத்தை எழுதினாங்களே, ஆனா இன்னைக்கு உன்னை தூக்கி நிறுத்தி சத்துருக்களுக்கு மேல தலையை உயர்த்தி அழகு பார்த்தாரே, அவர் நல்லவர். இளமை கழுகு போல
புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி மணிமுடி சுட்டுகின்றார். வாழ்நாள் எல்லாம் உங்க நன்மைகளால் திருப்தி. எத்தனை நன்மைகள், நன்மையும் கிருபையும். நன்மையால முடிசூட்டி வாயை திருப்தியாக்கினீரே. எவ்வளவு நல்லவர் நீர். முடிந்த சரித்திரங்களை தூக்கி எடுத்து வாழ வைக்கும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுட்டுகின்றார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி. என் கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். கரங்களை மேல உயர்த்துவீங்களா? இந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதனை இருதயத்தோடு கனப்படுத்துவோம். என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ளதெல்லாம் உம்முடையதுதான். நீர்தான் தந்தீர். அதற்காக நான் நன்றி சொல்லுவேன். I am not the owner. You are my owner. Everything that I have belongs to you. பூமியும் அதில் உள்ளவைகளெல்லாம் கர்த்தருடையது. உம்மையே நான் ஆராதிப்பேன். கரங்களை மேல உயர்த்தி உள்ளம் தங்கும் எங்கள் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் எங்கள் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சகிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. மாம்சகிரியை போக்கும்
இயேசு நாயகா குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா உள்ளமாக்கும் என் ஆத்துமனே சமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே இன்னும் உம்மை கிட்டி சேரனான் வாஞ்சையோ. கரங்களை உயர்த்தி கடைசியா முடிப்போமா? என் ஆத்துமனே சமைப்பரே என் ஆத்துமனே சமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே என் உள்ளத்தின் ஆனந்தமே இன்னும் உம்மை கிட்டி சேரனான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய என் ஆண்டவா ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆண்டவா பிரியமானதை ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமானந்தம். ஐயா வாழ்க ஐயா வாழ்க 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 இயேசுவே நீர் வாழ்க 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 வாழ்க. Come on, the mighty awesome presence. பிரசன்னம் எங்களை மூடட்டும். A fire goes before you. It melts the mountains like wax in the presence of the Lord. வாழ்க 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 இயேசுவா வாழ்க வாழ்க. தஞ்சம் அடைக்கலம் கோட்டை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாமம் வாழ்க. இரண்டு கரங்களை மேல உயர்த்தி கடைசியாக எளிமையான எங்களையே என்றும் நினைத்தவரே. நன்றி உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்தி எளிமையான எங்களையே என்றும் நினைத்தவரே
என்றும் ஒளிமயமே, என் துணையாளரே, என் உள்ளத்தின் சொல்லுங்க, ஒளிமயமே, துணையாளரே, என் உள்ளத்தின் சொல்லுங்க, ஒளிமயமே, துணையாளரே, என் உள்ளத்தின் ஆறுதலே. இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி, ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஒளிமயமே, ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தினா வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி 5 முறை ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா லார்ட். கரங்களை மேல உயர்த்துமா? ஆமென் லார்ட் ஜீசஸ். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், என் கண்ணீரும் கவலையும் தீரும் அந்நாள். இரட்டிப்பான என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால மீண்டும் என் விடுதலை நான் காண்பேன். ரொம்ப நாளா இழந்த உன் கர்ஜனையை கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். இதுவரையும் பேசிடாத பேச்ச நீ பேசுவ, நடந்திராத நடைய நீ நடப்ப. பயத்தால் ஒடுங்கின உன்னை மீண்டும் கர்த்தர் உயர்த்துவார். இது உன்னுடைய வெற்றியின் காலம். நிச்சயமாகவே கர்த்தர் உன் சார்பில் எழுந்தருளுவார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Your days of darkness is over. Your days of sorrow is over. Your days of pain is over. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெற என் ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர். கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கலாமா? ஆஹா Yeshua, കണ്ണുനീർ എന്നു മാറുമോ, വേദനകൾ എന്നു തീരുമോ? കണ്ണുനീർ എന്നു മാറുമോ, വേദനകൾ എന്നു തീരുമോ? കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങൾ, കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിക്കാനായി നീ വന്നല്ലോ. കഷ്ടപ്പാടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിപ്പാനായി നീ വന്നല്ലോ. കണ്ണുനീർ
എന്നോ മാറുമോ வேதனைகள்? எல்லா கண்ணீரும் மாற நேரம் வந்துடுச்சு. உங்க வெற்றியினுடைய வழியை கர்த்தர் திறந்துட்டார். சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும். காலையின் களிப்பினால் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு எத்தனை பேர் தலைமையில கையை தட்டி இதுவரையும் சொல்லாத ஆமென் சொல்லுவீங்க? ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால், நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே கர்த்தரே என் பலன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. தட்டுனா தட்டி பலத்த வராமேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸ்டாலின் அண்ணா ஒரே ஒரு பாடல், அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி. 15, 16, 17 மட்டும் வாசிக்கிறேன். முழு அதிகாரத்தையும் படிக்கலாம். படிக்கிறதுக்குள்ளே 8 மணி ஆயிரும். 15. And God spoke unto Noah, saying, Go forth of the ark, thou, go out of the ark, you and your wife and your sons' wives with you. Bring out with you every living thing of all flesh that is with you, birds and cattle and every creeping thing that creeps on the earth, so that they may abound on the earth and be fruitful and multiply on the earth. பக்க சொல்லுங்க, எப்பவுமே இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுங்க. சொன்னவங்களுக்காய் நன்றி, சொல்லாதவங்க எல்லாம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எப்பவுமே இப்படி இருக்காது. மழை பெய்தது 40 நாள் பகலும் இரவும் மழை பெய்தது. மழை என்பது ஒரு சோதனை காட்டுகிறது. ட்ரையல்ஸ், ட்ரிபுலேஷன்ஸ், வேதனைகள், ஹார்டேக்ஸ், சஞ்சலங்கள், நிந்தனைகள். சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாள், இடி பொட்டியவன்ட காலே பாம்பு கடிச்சு அப்படின்னு. அப்படின்னா தலைமையில் இடி வெடிச்சிருக்கு, அதே நேரத்தில் அவனை எல்லாம் ஒரே நேரத்தில் சிலர் அழுத்தும் பாருங்கள் குடும்பங்களை. இந்த மாதிரி ஒரு சோதனையின் காலம், ஒரு புயல், ஒரு மழை, ஒரு வெள்ளத்தின் பொங்குதல். ஆனால் நோவானுடைய சரித்திரம் நமக்கு என்ன காட்டுகிறதுனா, எல்லா நாளும் இப்படியே இருக்காது. சீக்கிரம் நீங்கள் வெளியே வருவீங்க. எவ்வளோ இக்கட்டுகளை நம்மலாம் சந்தித்தோம். அந்த இக்கட்டில் உள்ள நுழையும் போது நம்ம நினச்சோம் இது முடியவே முடியாதரான்னு. ஆனால் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. 40 பகலும் 40 இரவும் 150 நாட்கள் வெள்ளம், ஃப்ளட். 150 நாட்கள் நோவாவும் குடும்பத்தும் வெள்ளத்தில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் மேலே அந்த தண்ணீர் வற்றுவதற்கு அவ்வளோ நாள் ஆயிட்டு. லிட்டில் மோர் தேன் இயர் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம அந்த நாட்களில் இருந்த மாதிரி குவாரண்டைனில் இருந்தாங்க, ஐசோலேட்டடாக தனிமையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் மேலே எவ்வளோ நாட்கள் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன், ஒரு கொடுமையான காலம். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் கண்டிஷனை கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் எல்லாத்தையும் மீண்டும் திருப்பினார். பக்கத்தில் இன்னொரு வாட்டி சொல்ல, எப்போவுமே இப்படி இருக்கும்னு நினைக்காத, இன்னைக்கு சந்தோஷமாக இருங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். ஒரு 5-6 பாயிண்ட் இப்படி சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப சிம்பிள். எங்கள் அம்மா நல்லா சமைப்பா. சில நாளெல்லாம், சில நாள் அவள் கொஞ்சம் மூட் ஆஃப் ஆச்சுன்னா நல்லா கஞ்சி, கொஞ்சம் தேங்காய் போட்டு உப்பு போட்டு கொடுத்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு வர்றாங்க. ஆனால் அதில் ஒரு டேஸ்ட், அது ஒரு தனி டேஸ்ட் தான். என்ன சொன்னீங்க? அதுதான் சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 1, சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை மாற்றுகிற திறன் உள்ளவர் என் தெய்வம். நீ எவ்வளோ சோர்ந்து போயிருக்கலாம்,
பீட்டன் டவுனாக இருக்கலாம், முற்றிலும் தாழ இறங்கி பலன் இல்லாதவர்களாக இருக்கலாம், கலங்கி இருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நோவாவின் சம்பவத்தில் என் தேவனால எந்த நிலைமையையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். God is able to change every condition. எப்படி செஞ்சார் அப்படின்னதை நான் லேசாக நினைக்கிறேன். 40 நாள் 40 இரவு மழை பெய்தது. 150 நாட்களுக்கு மேலே வெள்ளம் பொங்கினது. 1 வருஷத்திற்கு மேலே கொஞ்சம் மேலே படகிலே இருந்தார்கள். ஆனால் சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் நல்ல சூரிய வெளிச்சத்தை அனுப்பினார், சன்னை ஷைன் பண்ண வைத்தார். 2:8 சொல்ல காற்றை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். சன்ஷைன் அனுப்பினார், காற்றை அனுப்பினார். எல்லாத்துக்கும் மேல 3வது ஒன்று ரொம்ப முக்கியம். அவர்கள் அவ்வளவு 1 வருஷத்திற்கு மேல அந்த கிரைசிஸை தாங்கிட்டு அந்த படகுக்குள்ள இருந்தாங்க. 3 விஷயங்களை கர்த்தர் பயன்படுத்தி தான் சூழ்நிலை மாத்தினாரு. 1 சூரிய வெளிச்சம், 2 காற்று, 3 நேரம். இது 3ம் இணைந்து நிற்கும் போது கர்த்தர் சூழ்நிலைகளை உங்களுக்கு மாற்றுவார். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய முகப்பிரகாசத்தை உங்க மேல வைப்பாராக. எந்த பக்கம் காற்று வீசினா உங்க சோதனை தீருமோ அந்த பக்கத்தில் இன்றைக்கு கர்த்தர் காற்றை வீசுவார். எல்லாத்தை விட இவ்வளோ கடினம் வந்த போதும் நீங்க சோர்ந்து போகாம அந்த 1 வருஷமோ 6 மாசமோ 8 மாசமோ எத்தனை காலமோ நீங்க கர்த்தரை நம்பி அதுல இருந்தீங்க பாருங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அன்னைக்கு சன்னை ஷைன் பண்ணாரு, இன்னைக்கு குமாரனையே உங்க மேல கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு தயை பாராட்டுகிற சமயத்துக்குள்ள வருவீர்கள். பொறுமையோடு கூட காத்திருந்த உங்களை கர்த்தர் விசாலத்தில் வைப்பார். பக்க சொல்ல என்னாலும் இப்படியே இருக்காது அப்படின்னு. சூழ்நிலை மாறின உடனே கர்த்தர் சொன்னார், நோவாவை இப்ப வெளியே வானாரு. ஆமென். சில விஷயங்களை நம்ம ஆண்டவரை ரொம்ப வேகப்படுத்த முடியாது. ஆண்டவரை நான் இப்ப வெளியே போனா தண்ணில ஊழ்ந்துருவேன். we cannot hurry God. நான் நிறைய விஷயத்துல அப்படிதான், நான் ரொம்ப அவசரக்காரன். நான் எனக்கு இன்னைக்கு தொடங்குறத நேத்துக்கு முடிக்கணும்னு நினைப்பேன். ஆனா என் ஆண்டவர் அப்படிப்பட்டவரால் அது எப்போ திறக்கணும், மூடி எப்போ கலட்டணும். we cannot rush God into doing something. அது எனக்கு புரியல, எனக்கு கத்துத்தாங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட பொறுமையை கேட்கிறேன். உங்களை ஊட்டுற நான் என்னைய திட்டிக்கிறேன். ஆமென். I can't rush God. சிலதெல்லாம் கர்த்தர் தம்முடைய நேரத்தில் தான் செய்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் மாறிய போது, சூரிய வெளிச்சம் வீசியது, காற்று வீசியது, நேரம் கடந்து 1 வருஷம் போன போது கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுதான் நேரம், வெளியே வா அப்படின்னாரு. முன்னாடி வசனத்தை படிச்சீங்கன்னா, நோவா அது வரைக்கும் மூடி இருந்த மூடுதலை திறக்கவே இல்லை. சமயம் சரியா வந்தபோது நோவா ரிமூவ்ட் த கவரிங், மேல மூடி இருந்த கவரிங்க அவர் திறந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் மூடி தான் வைக்கணும்னா என்ன ஆனாலும் திறக்காதீங்க. சிலர்கிட்ட பேசாதீங்க, குதிக்காதீங்க, மூடியே வைங்க. சரியான நேரம் வரும், அன்னைக்கு மூடப்பட்ட எல்லா மூடிகளையும் திறந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து அழகு பார்க்க தெய்வம் பெரியவராயிருப்பார். There is a season when we conceal everything. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்க. சிலதெல்லாம் மறைச்சு மனசுல வச்சுட்டு அந்த 1 வருஷத்துக்கு மேல நேரத்தின் அவ்வளோ மாதங்கள் கடந்து போகும்போதும் நோவா அதற்குள்ளே இருந்தார். கவலைப்படாதீங்க, எல்லா நாளும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. சீக்கிரம் சூரிய வெளிச்சம் வரும், சீக்கிரம் காற்று வீசும், காலம் கடந்து போகும், சீக்கிரம் டைட கர்த்தர் திருப்புவாரு. எல்லா நாளும் உன் சத்ருவுக்கு சாதகமா இருக்காது. அடுத்த ஒரு அளவு உனக்கு வரும்போது உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உன்னை கர்த்தர் வாழ வைப்பார். பக்கம் எல்லாம் சரியாகுதுங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கீழே காயணும், சேத்துல போய் ஊந்துடக்கூடாது, தர காயணும், எல்லாம் சரியாகணும். சரியாகிற வரைக்கும் கர்த்தர் சொன்னார் உள்ளேயே இரு. ஆனா சரியான போது கர்த்தர் சொன்னார் இப்ப வெளியே வானார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு வெளியே கொண்டு வருகிற நேரம்
உங்க குடும்பத்துல வந்தாச்சுன்னு சொன்னா எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமீன் சொல்வீங்க? ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய கிறிஸ்தவனுடைய ட்ரூ மெச்சூரிட்டி நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஜெபிக்கிறேன், எல்லாத்தையும் நம்ம ஜெயிப்போங்க. ஆனா சம்திங் இங்கிலீஷ்ல சொன்னா இப்படி இருக்கும், த வெயிட்டிங் ரூம்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய வெயிட்டிங் ரூம்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்னால் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியலன்னு அந்த 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 இதை எனக்கு கத்துத்தாங்க. நீங்கள்லாம் கிளினிக் போனீங்களே தேர, சின்ன வயசுல நான் போயிருக்கேன். டாக்டரு நர்ஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்க. இங்கிருந்து போகும்போதே நாங்கள் காலையில டோக்கன் வாங்கும்போது 27வது டோக்கன் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. 27வது டோக்கன் வாங்கும்போது அந்த அந்த ஆயா கிட்ட கேட்பேன், ஆயா 27 டோக்கன் எத்தனை மணிக்கு டாக்டர் பார்க்கலான்னு. ஆயா சொல்லுவோம், கரெக்டாக 7 மணிக்கு போயிடலாம்பா அப்படின்னு. 6:30 மணிக்குள்ள போய் உட்காந்தோம். ஏன் ஆயா என்ன சொல்லிச்சு, 27வது டோக்கன் எத்தனை மணிக்கு போகுமா? 6:30 மணிக்கு போகும்போது எத்தனாவது டோக்கன் தெரியுமா போகுது? 3வது டோக்கன். உட்கார்றேன் 4, 5 கூப்பிடுறாங்க. அதுக்கு நடுவில் ஒருத்தன் உள்ள போறான் வரான். எரிச்சலா இருந்துச்சுங்க எனக்கு. இந்த 27 வரதுக்குள்ள 9:45 ஆயிடுச்சு. என்ன நானே கொலை பண்ணிக்கலாமான்ற அளவிற்கு என்னால் பொறுமையா அங்கே இருக்கவே முடியலங்க. கடைசியாக 9:45க்கு என் டோக்கன் கூப்பிடுற நேரம் வந்தபோது ஆயா சொல்லிச்சு, உட்கார் தம்பி, அவர் டீ குடிக்க போயிருக்கார். அட பாவிகளா, 6:30லேருந்து உட்காந்துருக்கேன். அந்த 3 மணி நேரம் நான் பட்ட, இங்கே போகிறது அங்கே போகிறது, இப்படி பார்க்கறது, கொஞ்சம் வெளியே போகிறது, கொஞ்சம் உள்ளே வர்றது, கொஞ்சம் நடக்கிறது, கொஞ்சம் இங்கிட்டு, அப்படி அந்த 3 மணி நேரம் பட்ட பாடு. இங்கிலீஷில் சொன்ன அந்த வெயிட்டிங் ரூம்ஸ் ஆஃப் லைஃப். எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் அந்த முதிர்ச்சியை தந்தா, கண்டிஷன் சரியாகிற வரைக்கும் எனக்கு கர்த்தர் எல்லாம், எங்க அம்மா சொல்லுவாங்க, கியூ வரிசையில் எல்லாம் வருண்டா, பொறுமையாடுறா அப்படின்னு. ஆண்டவரே, சில நேரத்தில் நீங்க தாமதிக்கிறீங்களே, அந்த தாமதிக்கும் போது என்னுடைய டோக்கன் நம்பரை கொஞ்சம் நான் அப்போ கூட பார்ப்பேன், உள்ள ஏதாவது தெரிஞ்சவன் எவனா இருப்பானா நமக்கு. அன்னைக்கு பார்த்து ஒருத்தரும் வர மாட்டான். 9:45 வரையும் உட்காந்து அதுக்கப்புறம் மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள 10:30 மணி ஆயிடுங்க. ஸோ ஹார்ட். கண்ணில் கண்ணீரே வந்துடும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். நம்ம என்னமோன்னு நினைச்சோம், இந்த வருஷம் இந்த தூரத்தில் இருப்போன்னு நினைச்சோம். ஒருவேளை நீங்க நினைச்ச தூரத்துக்கு இன்னும் வரலையோ, பக்க சொல்ல எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க அப்படின்னு சொல்லுங்க. இதை விட வெற்றியில் இருப்போன்னு கனவு கண்டேன், ஆனா இன்னைக்கு அந்த தூரம் என்னால் வர முடியலையே, தாமதமாகிறதோ. சோர்ந்து போகாத, எல்லா நாளும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க சீக்கிரத்தில் கர்த்தர் கண்டிஷனை மாற்றுவார்? தாவீது சங்கீதத்தில் சொன்னான், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் சத்தத்தை கேட்டு என்னிடமாய் சாய்ந்து வந்து என் குரலை கேட்டு என்னை தூக்கி எடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி அறிக்கை செய்கிறேன், எத்தனையோ வருஷமாய் காத்திருந்த உங்கள் காத்திருப்புகள் முடிய போகிறது. மீண்டும் எழுந்து இதுவரையும் நடந்திராத ஒரு நடைய நடக்கக்கூடிய பிரகாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. 9 மணி ஆச்சு. ஆமேன். 9:15 ஆச்சு. 9:40 ஆச்சுங்க. ஆனா கடைசியா என்ன தெரியுமாங்க சந்தோஷம்? திடீர்னு ஆயா சொல்லிச்சு 27. அட்டா நம்ம நேரம் வந்துச்சுரா அப்படின்னு. ஒரு முறை அந்த ஆயாவை முறைச்சுக்கிட்டு, இவ்வளவு நேரம் விளையாட்டு, இப்ப நான் உள்ள போற நேரம் தள்ளு. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சமயம் இருக்கு. இயேசுவின் நாமத்துல 2023 பிப்ரவரி 4ஆம் தேதி இயேசுவின் நாமத்துல உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய நல்ல கண்டிஷன் எல்லா நாளும் இந்த நிலையில் நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை கர்த்தர் வெற்றியோடு நடத்துவார். God will change conditions. அந்த சமயம் வர வரைக்கும் சில நேரம் நம்ம பொறுமை காக்க வேண்டும். நெஞ்சு வேதனை எடுக்கும்போது, மனம் கலங்கி சோர்ந்து போகும்போது, எழுந்து ஒரு வேலை செய்வதற்கு கூட சரீரத்தில் பலன் இல்லாமல் இதயத்தினுடைய தைரியம் இழந்த நேரங்கள், பொறுமையாயிருங்கள். எனக்கு ஒரு சரித்திரம் தெரியும். உங்களை பகைச்சவங்களை நான் பார்த்துருக்கேன். ஆமேன். அவங்க நிறைய பேர் 20 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு இல்லை, ஆனா நீங்க இன்னும் இருக்கீங்க. ஒரு ஆமேன் சொல்வீங்கன்னு
நம்பர் 2, இந்த கிரைசிஸ், இந்த மழையில், இந்த புயலில், இந்த வெள்ளத்தில், படகுகள் நோவா இருக்கும் போதும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட நெருக்கடிகளில் நல்ல விஷயங்களை செய்வார். ஆமென். நோவா எல்லாரையும் இழந்தார், மொத்த சொந்தங்களையும் இழந்தார், எல்லா குடும்பத்தையும் இழந்துட்டார், எல்லா நண்பர்களையும் இழந்துட்டார், சொத்தை இழந்துட்டார், சுதந்திரங்களை இழந்துட்டார். ஒன்லி தண்ணியன் படகு வெள்ளத்திலேயே மூழ்கிற அளவிற்கு ஒரு கிரைசிஸ். நோவா லாஸ்ட் so much. வயல்கள், வீடுகள், சொத்துகள், சுதந்திரங்கள் எல்லாத்தையும் இழந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன் நம்ம நினைக்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு வசனம் எப்பவுமே தெரியும், அன்றுமையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்காகும். நான் இப்படி சொல்ல போறேன், உங்க நெருக்கடியில் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக செயல்படலை, உங்க நெருக்கடியை உங்களுக்கு சாதகமாக தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அந்த வேலையிலிருந்து உங்களை கழட்டும் போது அது உங்களுக்கு அகெயின்ஸ்ட் அல்ல, அடுத்த பரிமாணங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாமே கர்த்தர் காரணத்தோடு செய்கிறார். இழந்ததையே பார்க்கிறோம், இழந்ததை பார்க்காதீங்க, இருக்கிறத பாருங்க. பக்க சொல்லுங்க, எல்லா நாளும் இப்படி இருக்காது. இன்னொருத்தரை தட்டி சொல்லுங்க, இழந்ததையே பார்த்துட்டு இருக்காத, இருக்கிறத எடுத்துட்டு ஜெயிப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஒரு அழிலைய சொல்ல மாட்டீங்களா? எது இல்லைனாலும் இயேசு இன்னும் இருக்கிறார், என் குடும்பம் இன்னும் என் கூட இருக்கு, என் பிள்ளைகள் இன்னும் என் கூட இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் செல்வம் என் கையில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அழகு ஆரோக்கியம் கர்த்தர் கொடுத்திருக்காரு, அடுத்த 10 வருஷத்துல எழுந்து நான் பூத்து குலுங்குவேன்னு சொல்றவங்க இருந்தா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுல இருந்து என்ன வெளியே இதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி உங்களை அழகாய் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நோவா வெளியே வந்தார். நம்பர் 3 வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நோவா பிள்ளைகளெல்லாம் ஒன்றாக ஒரு கட்டாக வெளியே வந்தார்கள். நான் அறிவேன், நான் கற்றுக்கொள்கிறேன், அல்லது நான் இந்த சமுதாயத்திலும் சபையிலும் நீண்ட காலம் இருந்ததனால் பல விசுவாசிகள் ஊழியக்காரருடைய வாழ்க்கையை பார்த்த பின்பு என்னால் ஒன்று சொல்ல முடியும், நெருக்கடிகள் தான் குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறது. சிலருக்கு நெருக்கடி வந்தால் குடும்பத்தை பிரிச்சிருவாங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நெருக்கடி தான் உங்கள் புருஷன் மனைவி பிள்ளைங்களை இழுத்து கட்டணும். கிரைசிஸ் பிரிங்ஸ் த ஃபேமிலி டுகெதர். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு நெருக்கடியும் வர வர நீங்கள் இன்னும் நெருக்கமாக கட்டிக்கணும். நெருக்கடி உங்க குடும்பத்தில் பிரிவினை கொண்டு வரக்கூடாது, மாறாக நெருக்கடி உங்களை கட்டி சேர்க்கணும். உங்க மனைவி புருஷன் மேல உங்க அன்பு நெருக்கடிக்கு முன்னாடி இருந்ததை விட நெருக்கடிக்கு பின்னாடி தான் உங்க பாசம் அதிகமாவதை நான் பல குடும்பத்தில் கண்டிருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கிரைசிஸ் உங்க குடும்பத்தை டிவைட் பண்ணக்கூடாது, கிரைசிஸ் உங்க குடும்பத்தை சேர்த்து கட்டணும். நெருக்கடிகள் தேவனை விட்டு என்னை தூர தள்ளக்கூடாது, நெருக்கடிகள் என் தேவன் பக்கமாக இழுத்து கட்டணும், என் குடும்பத்தோடு என்னை சேர்த்து கட்டணும். நெருக்கடியில் தாங்க குடும்பம் ஒன்றா நிற்கணும். நிற்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் இதுவரையும் சொல்லாத ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலருக்கு நெருக்கடி வந்தோன்னா செதறி உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த நேரம்தான் மனைவி பிள்ளைகள் உங்கள் சொந்தங்களை சேர்த்து இணைத்து கட்டிக்கொண்டு அந்த சீக்கிரம் வாசல் திறக்கப்படும், மூடிய திறக்கிற நாள் வரும், அது வரைக்கும் நான் இணைஞ்சு நிற்போம் என்று குடும்பமாக நிற்பேன்னு சொல்கிறவங்க நியூ லைஃப் சர்ச்சில் குடும்பங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? 2 நெருக்கடி வந்தோன்னே ஒருத்தர் திட்டிக்கிட்டு அடிச்சு பிடிச்சி செதறக்கூடாதுங்க, நெருக்கடியில் ஒன்றா நிற்கணும். உங்கள் நிறைய பேரை நான் 120 பார்ப்பேன், வெள்ளை முடியோட, பாட்டிங்கெல்லாம் வெள்ளையா முடியோட தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு வர்ற நாள். Crisis should not break the family. Crisis should bring the family together. கதவை திறந்த போது நோவாவும் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்றாகவே இருந்தார்கள். நெருக்கடியில் ஒன்று சேர்ந்திருங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னொன்று தெரியுமா? இந்த கோவிட் காலங்களில் மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்தபோது நம்ம எல்லாரும் ரோட்டில் இறங்கி போய் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், பெட்ஷீட் வாங்கி கொடுத்தோம். I learned something else. When crisis comes, it brings connectivity in the community. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்களை தொடர்பு கொள்வதற்கு நெருக்கடிகள் ஒரு பெரிய வாய்ப்புங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா?
ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நேரிடும் போது அங்கதாங்க உதவி செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு. அது இன்னும் என்னை பிறரோடு கனெக்ட் பண்ணுகிறது. நம்ம சேர்ந்து நெருக்கடியில் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் இந்த சமுதாயமே நலமாக மாறிவிடும். அன்புள்ள சமுதாயமாக இருப்போம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், இனி நோவா கதவை திறந்து நீ வெளியே வரணும், கல்டிவேட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, நெருக்கடியில் மட்டும் நின்றுட்டிங்கன்னா, நெருக்கடி விட்டு வெளியே வரும்போது உங்களை கர்த்தர் லேசான நிலையிலே வைக்க மாட்டார். உங்களை ஃப்ரூட்ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் ப்ரொடக்டிவிட்டியில் தான் கர்த்தர் வைப்பார். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. 150 நாள் தண்ணீர் நின்றது. 1 வருஷத்துக்கும் கொஞ்சம் மேலே படகுலியே இருந்தார்கள். கீழெல்லாம் மண்ணும் சேரும் இருந்தது. வசதியாக இல்லை. ஆமென். இப்போ கர்த்தர் சொல்றார், ஜத ஜதையாக ஒவ்வொரு மிருகங்களும் நீங்கள் வெளியே வந்து நீங்கள் பூத்து குலுங்கி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க என்று விதைக்கும்படி நோவாவை அனுப்பினார். எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் ப்ரொடக்டிவிட்டியை நிறுத்தவே கூடாது. பக்கம் எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. சீக்கிரம் நீங்கள் எழுந்து மீண்டும் சாதிக்கணும், மீண்டும் அந்த வேலைக்கு போகணும், மீண்டும் அந்த தொழிலை கையில் எடுக்கணும், மீண்டும் அந்த வியாபாரத்தை கையில் எடுக்கணும், மீண்டும் அந்த வயலில் போய் நின்று நீங்கள் பூத்து குலுங்கணும். அல்லையெல்லாம் சொல்ல மாட்டீங்க. மீண்டும் நீங்கள் கடினமாக உழைக்கணும். நெருக்கடி உங்களை உழைக்காதவனா மாற்றிடக்கூடாது. நெருக்கடி உங்களை சோம்பேறியாக மாற்றிடக்கூடாது. நெருக்கடி உங்களை படுக்க வச்சிடக்கூடாது. நெருக்கடி உங்களை ஒடுங்க செய்யக்கூடாது. நெருக்கடி உங்களை சோம்பேறித்தனத்தில் வைக்கக்கூடாது. நெருக்கடி முடியும் போது நீங்க சொல்லணும், இதை தப்பிச்சிட்டோன்னா கர்த்தரனை அடுத்த அளவு கொண்டு போறார் என்று வயல்களை விதைப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நோவா மீண்டும் ப்ரொடியூஸ் பண்ணினார். ஆமென். when conditions changed, கர்த்தர் வெளியே கொண்டு வந்து, ஆமென், கிரைசிஸுக்கு வெளியே வந்தபோது கர்த்தர் அவனை வெற்றியாய் மாற்றினார். ஆமென். சிலர்லாம் எப்படி அப்படின்னா, ஒருத்தர் சொன்னதை கேட்டேன், வாசல்கள் திறந்த அறையில் பூட்டி கொண்டு படுத்துக்கிருப்பார்கள். எப்படி சொல்லலாம்னு, நிறைய வாசல் இருக்குது அந்த அறைக்கு, எல்லா வாசலும் திறந்துருக்கு, ஆனால் நம்மால் வெளியே போக மாட்டான், அதுக்குள்ளேயே சிக்கி இருப்பான் என்பது போல நெருக்கடிக்கு பின்னாடி கடவுள் உங்களுக்கு நல்ல வாசல்களை திறப்பார். வாசல் திறந்த அறைக்குள்ளேயே பூட்டி கிடக்காதிருங்கள். எழுந்து அடுத்த அளவுக்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். சத்ரு உங்களை ஒரு ஸ்பேஸில் லாக் பண்ண நீங்கள் அனுமதிக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவி கொடுக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தையும் தெளிந்த புத்தியையும் நல்ல அறிவாற்றலையும் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் வெளியே வரும்போது கன்சியூமராக வரக்கூடாது, நீங்கள் ப்ரொடியூசராக வரணும். பிறருக்கு தேவையானவைகளை சாதிக்கக்கூடிய மகத்துவம் உள்ளவராக இருக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம், நீங்கள் எவ்வளோ நெருக்கடிகளை கண்டாலும் நெருக்கடிக்கு பின்னாடியும் நோவாவை போல நிலத்தை விதைத்து பூத்து குலுங்கி அடுத்த பரிமாணங்கள் வாழுவதற்கு தான் இயங்க வேண்டுமே தவிர நெருக்கடிகள் உங்களை உடைத்து விடக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் நீங்கள் வெளியே வர்றீங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீங்கள் மீண்டும் சிந்திக்கணும், மீண்டும் நீங்கள் படிக்கணும், உங்களை ரீஎஜுகேட் பண்ணுங்க, ரீட்ரெயின் பண்ணுங்க, உங்களுடைய நிலைகளை மீண்டும் நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். கம்ஃபர்ட் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய தடை. நான் எனக்கு வசதியாக இப்படியே இருந்துக்கிறேன்னு நினைக்கிறதா உங்களுடைய உயரங்களுக்கு ஒரு தோல்வி. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. நெருக்கடிக்கு பின்னாடி தான் நீங்கள் விதைக்க வேண்டும், நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். பக்க சொல்லுங்களேன், எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. இந்த முறை நான் எழுந்து சாதிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நான் PhD பண்ணோம். சரிங்க பிரதர் பண்ணுங்கன்னார். ஆனால் இப்போ எனக்கு வயசு 35 அப்படின்னார். ஆமேன். நான் முடிப்பதற்கு ஒரு 6-7 வருஷம் ஆகிடுனாரு. அப்போ எவ்வளோ வயசாகும்? 7 போட்டால் 42 ஆகிடுனாரு. ஆமேன். என்ன பண்ணலான்னு என்ன கேட்டார். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? நல்லா கேட்கணும். பண்ணாலும் 42 ஆகும், இன்ன வரைக்கும் அவர் என்ன வந்து பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வயசாச்சுங்க, இன்னும் 2 குழந்தைங்களாம் பெற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கோன்னு சொல்லுவேன். நான் பார்த்தாரு. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? நீ PhD பண்ணாலும் 42,000. இருக்கீங்களா யாராவது? ஏதாவது சாக்கு சொல்லி எது பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஏதாவது வழி தேடுறதுக்கு
ஏன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டார் பாருங்க. whether you do PhD or you don't do a PhD, you still going to be 42 years. அதுக்கு ஒன்று செஞ்சே 42 போயிடும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வயசை காண்பித்து கூட நீங்கள் சோம்பேறிகளாய் மாறிவிடக்கூடாது. கிரைசிஸ் brings our family close. நெருக்கடி நம்முடைய குடும்பங்களை சேர்த்து கட்டணும். நெருக்கடிக்கு பின்னாடியும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். நெருக்கடியை கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்ண ஒரு சிறந்த வாய்ப்பு. நெருக்கடிக்கு பின்னாடியும் நம்ம எவ்வளோ வயதானாலும் முடிந்ததை செய்து கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக இப்படி சொல்லலாம், நோவா வெளியே வந்த போது ஆமேன், நெருக்கடிகளை கண்டவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நெருக்கடிக்கு பின்னாடி பெட்டர் ஆகணுமே தவிர பிட்டர் ஆகவே கூடாது. நிறைய பேர் நெருக்கடிக்கு பின்னாடி அவங்கள பாருங்களேன், ஜெபம் பண்ணாது, அல்லேலூயா சொல்லாது. ஆனால் எங்கள் சர்ச்சு அது ரொம்ப வித்தியாசம். எப்படி தான் அல்லேலூயா சொல்லுதுங்களோ தெரியல. சிலர்லாம் அந்த உட்காந்துருக்க தோரணை வச்சுக்கணும், சீக்கிரம் முடிப்பாச்சு. கிரைசிஸ் மஸ்ட் கெட் மீ க்ளோசர் டு காட். இவ்வளோ கஷ்டம் நீங்கள் படுறீங்க. ஆமேன். 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நோவா வெளியே வந்தார். 20ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம். And Noah built an altar to the Lord and took of every clean animal and every clean bird and offered burnt offerings on the altar. இவ்வளோ நெருக்கடி 1.5 வருஷம் அந்த நாத்தம் பிடிச்ச படகுலேருந்து வெளியே வந்த பின்னாடி நமக்கு எல்லாருக்கும் 1000 பிரசங்கம் பண்ணியிருக்கோம். நோவா பேழையை கட்டினார். என்ன கட்டினார்? நோவா பேழையை கட்டினார், நோவா பேழையை கட்டினார், நோவா பேழையை கட்டினார். இல்லைங்க, நெருக்கடிக்கு பின்னாடி நோவா பலிபீடத்தை கட்டினார். அது அதை விட முக்கியம். உங்கள் வாழ்க்கை நெருக்கடி விட்டு வெளியே வரும்போது நோவா பலிபீடத்தை செலுத்தி சுத்த மிருகங்களை பலியாக கொடுத்து, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆராதனை நிற்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துதிப்பதை நிறுத்தவே கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நோவா கதவு திறந்தோன்னா ஓடிடலாம். எப்படா தொல்ல முடியும்? எங்கேயாவது மலைக்கு ஓடலாமா? ஆமென். எங்கேயா கடலில் போய் விழலாமா? இல்லைங்க. என் நெருக்கடி முடியும் போது, என் கஷ்டம் தொலையும் போது, எனக்கு கர்த்தர் செய்வதை செஞ்சு நீண்ட வேதனைக்கு பின்ன வெளியே வரும்போது நான் செல்ல போகிற முதலிடம் கர்த்தருடைய பலிபீடத்தை நான் கட்டுவேன். கர்த்தரை நான் ஆராதிப்பேன். அவருக்கு செய்ய வேண்டிய பங்குகளை நான் செய்து கொண்டிருப்பேன். He worshiped God there. He gave clean offering to God. He gave clean sacrifice to God. கர்த்தருக்கு கொடுப்பதில் அல்லது ஆராதிப்பதில் சுத்த விஷயங்களை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதித்தார். பலிபீடம் என்பது ஜெபத்தை காட்டுகிறது. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உங்கள் ஜெபம் ஒரு நாளும் ஓயவே கூடாது. கீப் ஆன் ப்ரேயிங். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் குடும்பத்திற்காக எல்லாத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். பலிபீடம் ரொம்ப முக்கியம். 3 பேரை தட்டி சொல்லுங்க, நெருக்கடி முடிய போதுங்க. ஆனால் முடியும் போது நீ எங்க தெரியுமா மீண்டும் துவங்கணும்? பலிபீடத்தில் தொடங்கணும். ஒரு பிரதரு ப்ரேயருக்கு காலையில் அதிகாலையில் போவாரான் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது அவருடைய காரு, வீடு, பீரோ, சாவி எல்லாம் கையில் வச்சுருந்தாராம். ஜெபம் பண்ணிட்டு ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டார். வீட்டுக்கு போய் சாவியை தேடுறார், எங்குமே கிடைக்கல. ஆமென். திடீர்னு அப்புறம் ஒரு யோசனை வந்து பாஸ்டர் கூட ஃபோன் பண்ணுறாராம். பாஸ்டர், சாவியெல்லாம் தொலைஞ்சு போச்சு, வீடை திறக்க முடியல, பீரோக்கு திறக்க முடியல, காரை ஓட்ட முடியல அப்படின்னாராம். பாஸ்டர் சொன்னார், காலையில் முதல்ல எங்கே போனேனாராம்? பலிபீடத்துக்கு போனேன், அங்கே போய் பாருனாராம். அவர் பலிபீடத்தில் வந்து பார்த்தா எல்லா சாவி அங்கே இருந்துச்சான். அப்படின்னா அந்த பாஸ்டர் சொன்னாராம், உன்னுடைய எல்லா திறவுகோலும் இருக்கிற இடமே எங்கன்னா பலிபீடம். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நெருக்கடிகள் முடியும் போது சிலர் பார்த்தீங்களா, நெருக்கடிக்கு அப்புறம் சர்ச்சும் கிடையாது, ஜெபம் கிடையாது, அல்லேலூயா கிடையாது, அப்படியே உட்காந்து யோசித்து டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இல்லைங்க, நாங்கள் நெருக்கடி காண்போம், கர்த்தர் முடிப்பாருங்க. முடிக்கும் போது நாங்கள் வர்ற முதல் இடம் கர்த்தருடைய பலிபீடம். அங்கே வந்து தான் கர்த்தரை ஆராதிப்போம். நீங்க நிறைய பேர் பல நெருக்கடிகள் வந்தும் இன்றைக்கு நல்லா இருப்பதற்கு காரணம் அந்த பலிபீடத்தில் தான் உங்கள் திறவுகோள்கள்.
நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்க. Noah built an altar to the Lord. I need a place of worship. பக்கத்துல சொல்லுங்களேன், ஆராதிக்காம என்னால வாழவே முடியாது. ஹalleluya. சாத்தான் உங்களுக்கு சொல்ற பொய்யிலேயே பெரிய பொய். இது எப்பவுமே இப்படி தான் இருக்கும், இது எப்பவுமே இப்படியெல்லாம் இருக்காதுங்க. கர்த்தர் உங்க கண்டிஷனை மாற்றுவார். நீங்கள் வெளியே வருவீர்கள். உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். உங்களை அழகு பார்ப்பார். செய்தி முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் போய் நிறைய நேரம் பேசுவார். நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா நிறைய சமைப்பா. சில நாள் கஞ்சி வித் தேங்காய் அண்ட் உப்பு. ஓகே, a picture is worth, இப்படி சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம், செய்தி முடியுதுன்னு அர்த்தம். a picture is worth 1,000 words. டர்க்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, what do you call that? டர்ட்டில். ஆமையா 300 பவுண்டு. எத்தனை பவுண்டுங்க? ஒரு 500 கிலோ இருக்கும். 300 பவுண்டு வெயிட் உள்ள ஆமை கடலிலிருந்து வெளியே வந்து நவுந்து ஒரு தூரம் வந்து மணலோரத்தில் வந்து முட்டையை இட்டு அந்த முட்டையை பாதுகாத்து அதிலிருந்து இன்னும் நிறைய ஆமைகள் உருவாயிற்று. இந்த ஆமைகளெல்லாம் உருவான பின்னாடி கதை நல்லா கேளுங்க. ஆமை திரும்ப எங்கே போமாம்? கடலுக்கு போய்விடும். ஆனால் இந்த ஆமை இப்படி போகிறதுக்கு பதில் என்னாச்சான்? இப்படி போச்சான். அதனால் ஆமை நகர கடலுக்கு போகாமல் கடலை விட்டு தூரம் போய் கொண்டிருந்தது. அந்த வழியாய் காரில் பீச் பார்க்க வந்த ஒரு மனுஷன் அதை பார்த்தார் தம் ஜீப்பிலிருந்து. இது போகிறது பார்த்தா நவுந்து இப்படி போகிறதுக்கு இப்படி போதே, அது நல்லா இருக்காதேன்னு அவர் என்ன பண்ணாராம், நேராக போய் 300 பவுண்டு பாருங்க தூக்கி கவுத்து போட்டாராம். தலைகீழா கவுத்து போட்டு அதை ஒரு கயிறை கொண்டு வந்து அவர் ஜீப்பினுடைய இதில் கட்டிட்டாராம். ஆமேன். எப்படி கட்டிட்டார்? எப்படி கட்டினார்லாம் என்ன கேட்காதீங்க, கட்டினாராம். ஆமேன். அதை கவுத்து போடும்போது அந்த ஆமை சொல்லிச்சான், ஏன் என்னை கவுத்து போடுற? நான் தான் போயிட்டு இருக்கேன், உனக்கு புரியலையா அப்படின்னு. அதை இழுத்துட்டு போகிறான், தரன்னு காரில் கட்டி இழுத்துட்டு போகிறாராம். அந்த ஆமை கத்திருக்குமா, ஏன் உனக்கு புத்தியே இல்லை, உனக்கு ஏன் இவ்வளோ வேதனை கொடுக்குற, என் உடம்பெல்லாம் உரசுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாராம், ஆமேன், இத்தனையும் நான் உனக்கு கொடுப்பது வேற எதற்கும் அல்ல, உன்னை சரியான இடத்துல சேர்ப்பதற்காக. என் சத்தத்தை கேட்கிற யோசேப்புகள் யாரேனும் இன்னைக்கு ராத்திரி இருப்பீங்கன்னா, நடப்பதெல்லாம் உங்களை எந்த இடத்துல வைக்க கர்த்தர் நினைக்கிறாரோ அங்கே கொண்டு சேர்ப்பதற்காக தான் நடப்பதே தவிர, உங்களை கவுத்து போட்டதும், உங்களை இழுத்ததும், உங்களை கேவலப்படுத்தியதும், உங்களுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்ததும், சத்துரு செய்த அத்தனை தீமைகளும் வேற எதற்காகவும் அல்ல, உங்கள் திசையை மாற்றி உங்களை எங்க கர்த்தர் வைக்கணும்னு நினைச்சாரோ அங்கேயே கர்த்தர் உங்களை வைக்க நினைக்கிறார். ஹalleluya. பக்க சொல்லுங்களேன், இந்த துன்பத்திற்கு பின்னாடி என்னுடைய டைரக்ஷன் கரெக்டா இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிறுமைப்படுவதற்கு முன்பு நான் வழி விலகி நடந்தேன், ஆனால் சிறுமைப்பட்ட பின்னாடி கர்த்தர் என் வழிகளை வாய்க்க செய்கிறார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை கொல்லல, கர்த்தர் உங்களை கரை சேர்க்கிறார். கர்த்தர் உங்களை கவுத்து போடல, உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கவிருக்கிறார். ஏன் ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்கிறீர்? வேற எதற்காகவும் அல்ல, மீண்டும் அடுத்த வருஷம் இந்த மணலில் வந்து இன்னும் ஒரு 10 ஆமையை நீ பெத்திடணும் என்பதற்காக உன்னை கர்த்தர் மீண்டும் கடலுக்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய திட்டங்கள் ஒரு நாளும் தோல்வி அடையாது. அவர் சகலத்தையும் அறிவோடு செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவருடைய அறிவாற்றலை மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. உங்களையும் என்னை விட ஞானத்தில் சிறந்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என் வழிகளில் எல்லாம் உம்மையே நினைத்துக் கொள்ளுகிறேன். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை சேர்க்க வேண்டிய கரையில் சேர்த்து உங்களை அழகு பார்க்க வேண்டிய தெய்வம். வெற்றியோடு உங்களை வழி நடத்துவார். உங்களை கைவிட மாட்டார். எல்லா நாளும் இது இப்படியே இருக்காது. மாற்றங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிய தைரியமாயிரு, சந்தேகப்படாதே. உன்னை குறித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். உன்னை குறித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் முடித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக
திருப்பிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் நீங்கள் பாடுவீர்கள், எல்லாம் எனக்கு நலமாயிருக்கிறது. It is well, it is well, it is well, it is well with my soul என்று நீங்கள் ஆனந்த களிப்போடு கர்த்தரை பாடுகிற நாளை உங்கள் குடும்பத்தில் காண்பீர்கள். நெருக்கடி, ஆமென், கர்த்தர் கண்டிஷன் மாற்றுவார். ஒரு சூரிய வெளிச்சம் வீசும், ஒரு காற்றை அனுப்புவார். எவ்வளோ காலம் காத்திருந்தீங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட மாட்டார்கள். நெருக்கடி கண்டிஷனை மட்டுமல்ல, உங்க குடும்பத்தை இணைத்து கட்டும். இந்த துன்பத்துக்கு பின்னாடி உங்க குடும்பத்தின் அன்பே ஒரு வேற லெவல்ல இருக்கும். புருஷன், மனைவி, பிள்ளைகள் நீங்க எழுந்து ஒரு கட்டா வாழ்வீங்க. உங்களை கர்த்தர் ஒன்னா பைண்ட் பண்ணுவாரு, கம்யூனிட்டியோடு உங்களை கனெக்ட் பண்ணுவாரு, சேவைகளில் எழும்புவீர்கள். எல்லாத்தை விட இந்த நெருக்கடிக்கு பின்னாடி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பலிபீடத்தில் சிறந்ததாக இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே. எல்லாத்தை விட ஆஃப்டர் திஸ் கிரைசிஸ், கர்த்தர் கதவை திறந்த பின்னாடி, நோவா, யூ வில் பிகம் ஃப்ரூட்ஃபுல், யூ வில் மல்டிப்ளை, யூ வில் ரீப்ளனிஷ், யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல், யூ வில் மல்டிப்ளை, யூ வில் ரீப்ளனிஷ். நீ செய்வதெல்லாம் பூத்து குலுங்க செய்கிற உன் உழைப்பின் மேல் கர்த்தருடைய மகத்துவத்தை வைத்து செல்வத்தோடும் நிறைவோடும் வெற்றியாக கர்த்தர் நடத்துவார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். 2 பேரை தட்டி சொல்லுங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். இப்படி சொல்ல, எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு? இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தி கேட்ட பின்னாடி, எல்லா நாளும் இப்படியே இருக்க மாட்டோங்க. சூரியன் வீச போகிறது, சூரிய வெளிச்சம் வர போகிறது, காற்று வீச போகிறது, காலம் நிறைவேறி ஆயிற்று. This is the season, this is the time. உன்னை மீண்டும் தூக்கி எடுத்து சேர்க்கும் கரையில் சேர்ப்பார். Shall we stand in the presence of God? Thank you so much. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. கரங்களை உயர்த்தக்கூடியவர்கள். Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Victory. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Praise, we praise the Lord. கரம் உயர்த்தி எல்லாரும் இதய ஆழத்திலிருந்து, எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தீங்க, முடிஞ்சதோன்னு நினைச்சீங்க, இவ்வளவு அழகோடு உங்களை கொண்டு வந்தாரே, மீண்டும் மூடிய திறக்க வச்சாரே, மீண்டும் கதவை திறந்து குடும்பம் கொலையாம காத்துக்கிட்டாரே. இத்தனை வெற்றி தந்த தெய்வம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ராத்திரி ஜெபிக்கிறேன். God will give you great victory. Crisis does not break us. Crisis brings great victory to us. அதிலும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். மீண்டும் நீங்கள் கரையில் நின்று மகத்துவத்தை காண்பீர்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதனை உள்ளத்தோடு victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory, victory in Jesus' name. Praise, we praise the Lord. Watch and pray, He's coming soon. Watch and pray, victory's on the way. Watch and pray,
Victory's on the way. Praise, we praise. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இங்கிலீஷ் தெரியலனா கூட பரவாயில்ல, என் கூட சேர்ந்து அவ்வளவு praise the Lord, praise the Lord, praise the Lord. வாயை நல்லா திறந்து கர்த்தருடைய பலிபீடத்தில் வந்து இன்னைக்கு ஆராதிக்கிறவங்கள பார்த்து சொல்றேன், எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க. சூரியனின் வெளிச்சம் வீச போகிறது, காற்று உங்கள் பக்கமாய் வீசும். ஒரு வருஷம் தாண்டி ஆயிட்டு, இது கர்த்தர் கதவை திறக்கிற நேரம். Be fruitful, be multiplied, replenish. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory, victory in Jesus' name. Praise, we praise the Lord. Come on, say praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise, we praise the Lord. I believe tonight conditions are about to change. Families are coming together. Your children are being bound in the Lord. God is taking you to a different dimension. This is your season that you're going to replenish and be fruitful. Great shall be your beginnings. Great shall be your blessing. All that happened to you was only direction to your destination. Do not be afraid. Do not be dismayed. For I am your God. I will be with you. I will sustain you. And I will take you to the shores of your destiny. Come on, karangala uyarthi. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory, victory, victory in Jesus' name. Praise, we praise the. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு முறை தான் பாடும். Praise the Lord அப்படின்னு எல்லாரும் என் கூட சேர்ந்து கரங்களை யாரும் தொங்க விடாம. This is the last time I will sing tonight. Of course I will sing myself, but in the church. ஆனா கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise. இதுவரை உணராத ஒரு மகிமையின் பிரசன்னத்தை இந்த சபையில நான் உணர்கிறேன். ஒரு மகிமையின் மேகத்தை நான் உணர்கிறேன். அதனால கரங்களை உயர்த்தி வேண்டி என்னோடு சேர்ந்து அந்த பாட்டின் அடியை பாடும்போது விடுதலையாக இருதயங்களை கர்த்தருக்கு கொடுங்க. இயேசு ஒருவரே ரட்சகர். அவர் இன்றி நித்திய ஜீவன் இல்ல. இதுவரைக்கும் வாழ்க்கை அவருக்கு கொடுக்கலனா இந்த அடியை பாடும்போது சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கை உமக்கு தந்து விடுகிறேன். கமான், கரங்களை மேல உயர்த்தி praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise the Lord. Oh, praise the Lord. Praise, we praise. One last time, victory. Victory in Jesus' name. Victory
In Jesus' name. Victory, victory. In Jesus' name. Praise, we praise the Lord. எல்லா நாளும் இப்படி இருக்காதுப்பா. 40 நாள், 40 இரவு, 150 நாட்கள், ஒரு வருஷத்திற்கும் மேல ஒரே நிலையில நாங்க வாழ வேண்டி இருந்ததுப்பா. ஆனா ஒரு காலமெல்லாம் நாங்க சகித்தோம். ஆனா எல்லா நாளும் சகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் கதவை திறக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. This is the time that is opening the doors. Replenish, multiply, be fruitful. இன்னைக்கு பலிபீடத்தண்டை வந்து நிற்கிறோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே. இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நட. Come on, கரங்களை உயர்த்தி ஒரே குரலாய் சத்தமா, ஏ கல்வாரி அன்பினையே கண்டு, ஏ கல்வாரி அன்பினையே கண்டு, என்னை கழுவும் முன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவும் முன் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதய. கஷ்டமெல்லாம் தொலையும் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் நாள், கண்ணீரும் கவலையும் தீரும் அந்நாள். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர். Come on, கரங்களை மேல உயர்த்தி ஆஹா கரங்களை மேல உயர்த்துவீங்களா? The sun is shining upon you, the wind is blowing and the season is coming. 3 வார்த்தை 3 முறை சொல்வாங்க. ஆமென். பலத்ததா இருக்கட்டும். The sun is shining, the wind is blowing, the tide is turning and the season is coming. One more time church, New Life Church. என் சத்தத்தை கேட்கிறவர்களே, the sun is shining, the wind is blowing, the tide is turning, and your best season of fruitfulness is coming. வார்த்தையோடு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. போறது முன்னாடி 4 பேரை பாசல. எல்லா நாளும் இப்படி இருக்காதுங்க.